الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே என்றும் அவனின் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் இறுதி நாள் வரை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியிலே கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தங்களுடைய நேரங்களை இறையச்சத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் மரணமும் மரணத்திற்கு பின்பும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்குமாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, மரணம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களானாலும் சரி, இந்த இஸ்லாத்திற்கு வெளியில் உள்ளவர்களானாலும் சரி, எந்த ஒரு கொள்கையும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எதை சொந்தமாக சிந்திக்கின்றோமோ அதன்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மரணம் என்ற ஒரு விஷயத்தில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்கின்றான், நாமும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தாக வேண்டும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய இந்த மரணம் மற்றவர்களை போல் மரணம் என்று சொன்னால் நாம் இறந்து விடுவோம், அதற்கு பின்னால் ஒன்றும் கிடையாது, இந்த கொள்கையை விட்டுவிட்டு முஸ்லிம்களாகிய நாம் மரணத்தை எப்படி நம்பியிருக்கின்றோம் என்றால், இந்த உலக வாழ்க்கையை நமக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கும்
மறுமை என்ற ஒரு நிலையான வாழ்க்கையை நாம் தொடங்குவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு எல்லை என்று நாம் தெளிவாக புரிந்திருக்கின்றோம். இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை நம்மளுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் யோசித்தால், ஒரு மரணம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றால் சிறிது நேரம் நம்மளுடைய உள்ளம் கவலை கொள்கிறது அல்லது பயம் ஏற்படுகிறது. நாமும் ஒரு நாள் இப்படித்தான் ஆக போகிறோம். அந்த இடத்தை விட்டு சற்று வெளியே வந்தால் இந்த உலக வாழ்வில் நமக்கு அந்த மரணம் வரவே வராது, இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாம் அமைக்கின்றோம். எப்படி நம்மளுடைய வாழ்வு இருக்கிறது? ஒரு மரணம் நடந்த இடத்திற்கு செல்லுகின்றோம். அந்த இறந்த மனிதரை பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும் அவர் எந்த அளவிற்கு செல்வ செழிப்பில் இருந்தார், எந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், அவருக்கு எவ்வளவு செல்வாக்கள் இருந்தன. இந்த மரணம் என்ற ஒரு எல்லைக்கு பின்னால் அவரை பற்றி வெளியில் பேசிக் கொள்கின்றார்கள். ஜனாசா எப்பொழுது எடுப்பார்கள்? சற்று ஒரு மணி நேரம் முன்னர் வரை தலைவர் அல்லது எங்களுக்கு வழிகாட்டி அல்லது இந்த ஊரினுடைய பெரிய மனிதர் இப்படியெல்லாம் மதிப்பாக பேசப்பட்டவர், மரணம் என்ற ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்னால் அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. ஜனாசா எப்பொழுது எடுப்பார்கள்? இதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பார்த்து விட்டு பயப்படுகிறோம். சிறிது நேரம் நம்மளுடைய உள்ளங்கள் அப்படியே ஆடி போகிறது. அந்த மரணத்திற்கு வெளியே அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் வெளியில் வந்தவுடன் அந்த சம்பவம் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு சுத்தமாக நீங்கி விடுகிறது. அல்லது நம்மளுடைய சொந்தங்களில் அல்லது நம்மளுடைய வீடுகளில் இது நிகழ்ந்தால் ஓரிரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது நம்மளோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் அல்லது நம்மளுடைய தாய் தந்தை அல்லது நம்மளுடைய மனைவி இப்படி யாராவது இருந்தால் இந்த ஒரு சோதனை, இந்த ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி அதிகபட்சமாக ஒரு மாசம் அல்லது ஒரு 2 மாசம், இதெல்லாம் அதிகம்தான். இந்த அளவிற்கு தான் இருக்கிறதே தவிர இந்த எல்லையை கடந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கிறது? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி நாம் அமைக்கின்றோம்? நம்மளுடைய பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் சரி சம்பாதித்த அனைத்து பணத்தையும் செலவு செய்ய மாட்டார். ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அவரால் அனுபவிக்க முடியாது. இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய திட்டம் எப்படி இருக்கிறது? ஒரு 500 வருடம் அல்லது ஒரு 1000 வருடம் இந்த அளவிற்கு இதை யோசிக்காமலேயே நாம் செயல்படுத்துகிறோம். அது நம்மளுடைய சம்பாத்தியம், நம்மளுடைய தேடுதல், நம்மளுடைய பதவி எதுவாக இருந்தாலும் சரி, நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றோம்? மரணம் என்கின்ற ஒரு எண்ணம் மரண செய்தியை கேட்டால் வருகிறதே தவிர மற்ற நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் வருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொன்னார்கள், உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒரேடியாக அப்படியே மடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். அது என்ன சம்பவம்? மரணம். உங்களுடைய எல்லா ஆசையையும் அப்படியே இழுத்து உங்களை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உங்களுடைய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைய ஆயுள்களை கொடுக்கிறான். நேற்று வரைக்கும் இருந்திருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். நேற்று இரவு நாம் நன்றாக உறங்கினோம், நாளைக்கு நம்ம தூங்குவோமா? நாளைக்கு நம்மளுடைய உலக வாழ்வு தொடங்குமா என்ற இந்த மரணத்தை பற்றிய சிந்தனையை அதிகமாக செய்ய சொன்னார்கள். நம்மள எத்தனை பேர் நினைக்கிறோம்? நாம என்ன கற்பனை பண்றோம்னா, மரணம் என்று சொன்னால் வயதாக வேண்டும். அடுத்து நினைக்கிறோம் நோய் நொடிகளுக்கு ஆளாக்கப்பட வேண்டும். இது மாதிரி சம்பவங்கள் இருந்தால்தான் நமக்கு மரணம் வரும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எப்படி சொல்றான்? நீங்க எதையெல்லாம் விட்டு விரண்டு ஓடுறீங்களோ, நீங்க எதை விட்டு நீங்க விரண்டு ஓடுறீங்களோ அந்த மரணம் நீங்க இரும்புனால தயார் பண்ணி ஒரு கோட்டைக்குள்ள இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடும்.
நீங்க அந்த மரணம்ங்கிற எல்லையை விட்டு உங்களால மாற்ற முடியாது. ஆனா நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? இதுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வியூல சிந்திக்கிறோம். நமக்கு இப்ப வயசாயிடுச்சா, நாம இப்பதான் 35ல இருக்கிறோம், நம்மளோட வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை ஒரு வரம்பில்லாமல் செயல்படுத்துறான். எப்படி சொன்னா அவனுக்கே உரிய ஒரு பாணியில செயல்படுத்துறான். நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், ஆனா உணர்றது இல்லை. என்னது? பிறக்கின்ற குழந்தை 1 மணி நேரத்துல இறக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் 1 மணி நேரம், 1 நிமிடத்திற்குள்ளாக கருவறைக்குள்ளேயே இறந்து போகிறது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இருந்தவர்கள் வாலிபத்தை அடைவதற்கு முன்னர் இறக்கின்றார்கள். நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் கண் முன்னால் இருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி இதை செய்யறான்னா, சின்ன மனுஷனை இறக்க வச்சு பெரியவனை பார்க்க சொல்றான். நீ பாரு, உனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் நேரம் இருக்கு, நீ என்னாத, அது தவறானது, உன்னையோட வயசுல சிறியவன் இறந்துட்டான். அடுத்து அல்ல என்ன செய்யறான்? சிறிய குழந்தைய மரணம் அடைய செய்யறான். அடுத்து என்ன செய்யறான்? வாலிபர்களை எல்லாம் வைத்து வயதானவர்களை மரணம் அடைய செய்யறான். இப்படி மரணத்தை அவனுடைய அதிகாரத்துல வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். இது நம்மளுடைய உள்ளத்துல வருதா? நம்ம நினைச்சு பாக்குறோமா? எப்படி நினைக்கிறோம்? பார்த்துக்கிடுவோம், மரணம் தானே, பார்த்துக்கிடுவோம். இந்த மரணம் என்பது அல்லாஹ் தஆலா எப்படி நம்ம கொடுக்குறான்னு சொன்னா, நம்ம நல்ல ஒரு சிந்தனை செஞ்சு பார்த்தோம்னா, இந்த சில பேர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை எல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே பிடிபட மாட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மையும் கூட அதுதான். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, எந்த தாய் தந்தைக்கு நாம பிறக்கணும்னு நாம தேர்வு செய்யல, எப்ப நாம இறக்க போறோங்கிறதையும் நாம தேர்வு செய்யல. ஆனா இந்த ரெண்டையும் அல்லாஹ் செயல்படுத்துறான். இதை ஒரு எல்லையாக வச்சிருக்கிறான். இந்த மரணம் என்பதை உங்களுக்கு ஒரு தவணை காலமாக வச்சிருக்கிறான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த தவணைக்குள்ள நீங்க என்னிடத்தில் வருகின்ற பொழுது நல்லவர்களாக வந்து விடுங்க. அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான் திருக்குர்ஆன்ல, ஹலக்கல் மௌத்தல்லதி ஹயாத யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த வாழ்க்கை நம்ம கொடுத்தோமே, நீங்க பிறந்தது, அடுத்தது உங்களுக்கே தெரியாம நான் முடிவு செய்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மரணம் வருமே, அந்த மரணம், இது ரெண்டும் இடைப்பட்ட காலத்துல நல்ல அமல்கள் யார் செய்கின்றார்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறோம். அந்த எல்லைக்கு முன்னால் உங்களுடைய வாழ்வை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் இந்த மரணம்ங்கிற ஒரு எல்லையை வச்சுட்டு அப்படியே மனிதர்களை விட்டு இல்ல, இந்த மரணம், இதுக்கப்புறம் இந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்று ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு முன்னால் ஒரு நீண்ட நெடிய காலமாக பர்சக்கினுடைய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான். இந்த பர்சக் வாழ்க்கை, இந்த பர்சக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து முடிவில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய, வறுமை வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த கட்டங்களை எல்லாம் நாம் எப்படி அணுகிறது? அல்லாஹ் தஆலாட்ட மரணத்தை, மரணத்திற்கு பின்னுண்டான கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னுண்டான மறுமை வாழ்க்கை, இந்த மூன்றையும் எது மாதிரி இந்த உலகத்துல நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் வெற்றி பெறலாம், எது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். முதலாவது இந்த மரணம் இருக்கிறதே, இந்த மரணம் ஒரு நாம நினைக்கிற மாதிரி இது சார்படைந்துடாது. மரணம்ங்கிறத அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் நல்ல உணரும்படியாக செய்கிறான். இந்த மரண தருவாய இந்த உலகத்துல இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்குது, இந்த செய்திகளை நிறைய கேட்கிறோம். இதெல்லாம் கேட்டு செயல்படுத்தியவர்களுக்கும் செயல்படுத்தாத மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணர வைத்து மரணத்தை எடுக்கிறான். எப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனாவாசியினுடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் பண்ணிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியே அழகாக ஒரு உபதேசம் செய்யறாங்க. என்ன அந்த உபதேசம்? ஒரு மனிதன் மரணம் அடைகின்றான் என்றால், நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் உலகத்துல பாவியாக வாழ்ந்திருந்தால் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும்? அழகாக சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னா, நாம நினைக்கிற மாதிரி மரணம்னா அப்படியே திடீர்னு வந்து மலக்கில் எடுத்துருவாங்க, அப்படி சொல்லல. மரணிக்கின்ற ஒரு மனிதன் மரணம் நேரம் அவனுக்கு வந்து விட்டால் ஒரு ஜமாத்தாக ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு தொகையில
மலக்குமார்கள் வருவார்கள். இந்த மலக்குமார்களை அவன் கண்ணால பார்ப்பான். யாரு? எந்த மனிதர் இறக்க போகின்றாரோ அந்த மனிதருடைய கண்ணுக்கெற்ற தொலைவில் அந்த மனிதர் பார்ப்பார். அப்படி தொகையாக வந்த அந்த மலக்குகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள். அதிலிருந்து 2 மலக்குகள் வருவார்கள். அந்த வரக்கூடிய மலக்குகள் எப்படி வருகின்றார்களோ அதை வைத்துதான் மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு அமையும். மரணம் ஆகக்கூடிய அந்த மனிதர் மலக்குகளை பார்ப்பார். அந்த ஒரு ஜமாத்தாக வந்த அந்த மலக்கு 2 மலக்குகள் வருவார்களே, அழகாக சிரித்த முகத்துடன் சந்தோஷத்தை தரக்கூடியதாக எழுந்திருந்து வந்தால் இவருடைய மறுமை சிறப்பாக அமையும். அந்த மனிதனிடத்தில் வந்து சொல்லுவார், அல்லாஹ்வுடைய பிரியத்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பாலும் உன்னுடைய உடலில் இருந்து நீ வெளியேறு என்று நம்முடைய ரூஹை பார்த்து சொல்லுவார். இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, இப்ப நாம நினைக்கிறோமே, இப்ப யாருக்காவது இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா உடனே பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி கொடுங்க அப்படின்னு. நீ சொல்லி கொடுக்கணும். ஆனா இந்த மலக்குகளை பார்க்கக்கூடிய சம்பவம் இருக்குதே, இது மரணிக்கின்ற மனிதரை தவிர யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த உலக தொடர்புகள் அவருக்கு முடிக்கப்படும். நம்மளை பார்த்து கொண்டிருப்பார், கிளியராக இருக்காது. நம்மளோடு பேச நினைப்பார், பேச முடியாது. இதைதான் சக்கராத்துல் மௌத். அந்த சக்கராத்துடைய நேரத்துல 3வது சமுதாயமாக அந்த மலக்குகளை பார்க்கிறாரு. மனிதர்களை எல்லாம் பார்த்து உலக தொடர்பு முடியும் போது மலக்குகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்ன செய்தி? யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா வெறுப்பான். இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுட்டு எல்லாரும் கேட்டுட்டு பயப்படுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல இருக்கு. என்ன பயப்படுறாங்க? எல்லாரும் மூத்துக்கு பயப்படுறாங்க, நம்ம அழிஞ்சு போயிட்டோம், நாம யாருன்னா மரணத்தை விரும்புறது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நினைக்கிறது இது இல்ல. இந்த ஜமாத்தாக வந்த மலக்குகளை பார்க்கின்றார்களே, பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு இறை விசுவாசி என்ன நிலைமையில தெரியுமா இருப்பான்? யா அல்லாஹ், என்ன நீ பொருந்திக்க, என் பாவங்களை மன்னிச்சிரு, எனக்கு நீ அருள் செய் அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளம் மாறும். யாருக்கு இது? இறை விசுவாசிக்கு. இந்த உலக ஆசையில மூழ்கி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அலட்சியப்படுத்துகின்றவர்கள், இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அழகான இலகுவான வழிமுறைகள் அவர்களுக்கு அப்படியே பாரமாக திருந்து வாழ்கின்றார்களே. வரதட்சணை வாங்கக்கூடாது, அது எனக்கு பிரச்சனை இல்லை, என் மறுமையை பாதிக்காது. வட்டி என்ற ஒரு பொருளாதாரம் வாழ்க்கையில வந்துடக்கூடாது, அதுவும் பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். தர்காவுக்கு போயிடக்கூடாது, உலமாக்கள் பேச்சை கேட்டக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாரையும் பின்பற்றக்கூடாது. இப்படி என்று யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஏற்படுத்துவான். இறைவா, எனக்கு நீ மன்னிப்பத்தா அப்படின்னு அந்த மரணத்தை விரும்பக்கூடியதாக அந்த நேரம் அமையும். ஆனா உலக ஆசையில மூழ்கி இருக்கின்றார்களே சில பேர்கள் நீங்க பார்க்கலாம். அப்படியே இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட செல்வாக்குல இருக்கிறான். எல்லாம் மரணத்தை பயப்படுவான். ஆஹா, விட்டுட்டு போறமே, அதை விட்டுட்டு போறமே, இதை விட்டுட்டு போறமேன்னு. இந்த நிலைமைக்கு நம்மள யாராவது ஆளாக்கப்பட்டால், ஏத சொல்றேன், முஸ்லிம் இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னதை தடுத்ததை செய்ய பயப்படுறோமா? முஸ்லிம் என்று சொல்றோம், அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றானே, இதை செய்யணும்னு சொல்றானே, இதை செய்யறவன் கொஞ்சம் என்ன இருக்குதா? உலகம் 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 என்று மூழ்கிறமே, இந்த மூழ்கக்கூடியவன் சக்கராத்திலிருந்து மீண்டு வர பார்ப்பான். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பிரியத்தை விரும்பாதவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப அந்த மலக்குகளை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல உடல்ல இருந்து இந்த ரூஹு அழகாக அப்படியே ஒரு தோல் பாத்திரத்தில் இருந்து தண்ணி எப்படி வெளில போகும், அது மாதிரி அப்படியே அந்த ரூஹு நம்மளுடைய உடலை விட்டு வெளியேறும். சுருக்கத்திலிருந்து சுருக்க ஆடைகளை அந்த மலக்குகள் கொண்டு வருவார்கள். அந்த அப்படியே கமகம் இருக்கக்கூடிய அந்த ஆடையில வைத்து நம்மளுடைய ரூஹானது
வானத்திற்கு எடுத்து செல்லப்படும். முதலாவது வானத்தில் யார் என்று கேட்கப்படும். இந்த உலகத்தில் என்ன பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்களோ அந்த பெயராலேயே வானத்துல வரவேற்பு. யாரிடத்துல? மலக்குமார்களிடத்துல. அது மாதிரி ஒவ்வொரு வானமும் 1, 2, 3, 7 வானங்களும் அல்லாஹ் தஆலா ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்து அந்த இடத்துக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னுடைய இந்த நல்லடியானுடைய ரூஹை பதிவு செய்யக்கூடிய இல்லீன் என்ற அந்த புத்தகத்துல பதிவு செய்துவிட்டு இவரை பரிசக்கூடிய வாழ்க்கைக்கு அவருடைய உடலை நீங்கள் செலுத்துங்கள். இது யாரு கிடைக்கும்? இந்த இடம் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தை தியாகம் செய்யணும். இன்னைக்கு மரணம்னு எதுக்காக பேசுறோம்னா, மரணம் மட்டும் உண்மையானது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் கூட சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்றாரு? மரணம் போல் உண்மையானதுன்னு. இப்ப இந்த மரணம் இருக்குதே, இது பொய் கிடையாது. இது இந்த நிமிடம் அல்ல அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த 1 மணி நேரம் அல்ல அடுத்த 1 வாரம் என்றாவது ஒரு நாள் இந்த இடத்தை கிடக்கணும். இது இந்த இடத்துக்காக வேண்டி நம்ம என்ன தயாரிப்புல இருக்கிறோம்? இந்த ஒரு உயிரை கைப்பற்றக்கூடிய நிலைக்கு நாம ஆளாகணுமா வேண்டாமா? இதுக்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையை சற்று சீரமைக்கணும். இந்த விருப்பம்னு சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விருப்பம்னு சொன்னா மரணத்தை காலையில நினைச்சு பார்க்கறவனுக்கு தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு, இது என்னுடைய வாழ்நாள்ல கடைசி நாளா இருந்தா நான் என்ன செய்யறது? இந்த ஜும்மா எனக்கு கடைசியாக இருந்தால், நான் சாப்பிட்ட இந்த உணவு வேளை எனக்கு கடைசியாக இருந்தால், நான் குடித்த இந்த தண்ணீர் எனக்கு தான் கடைசியாக இருந்தால், அடுத்தது எனக்கு ரிஸ்க் போவாதே. இப்படி எல்லாம் எண்ணி வாழ்கின்றோமே. இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா அந்த விருப்பத்தை அல்லாஹ் தருவான். இப்படிப்பட்ட சிறப்பான மலக்குமார்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இதே ஒரு பாவியாக இந்த உலகத்துல நாம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மை அந்த செயல்பாடுகள் இருந்தெல்லாம் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். என்னது பாவியாக இருந்தான்னு சொன்னா, இந்த உலகத்துல சொல்றானே மௌத்தா, அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல, இருக்கிற வரைக்கும் இருந்து ஜாலியா இருந்துட்டு போ. அதெல்லாம் ஏன் பேசுற? ஏன்னா எந்த நேரத்துல இதை பேசுற? தாடி வேணும் எப்ப சொல்ற? தொழுகைக்கு வாங்க இப்பயா? மார்க்க பிரச்சாரத்துக்கு இப்பயா? அதெல்லாம் போட்டும், எவ்வளவு வேலை இருக்குது. இப்படி நம்ம பேசுறோமே, என்னென்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், பிசினஸ் பண்ணணும், கல்யாணம் இருக்குது, லைஃப் செட்டில் இருக்குது, எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. இதுக்கு எல்லாம் மத்தியில இப்படி இரு அப்படி இருந்து சொன்னா பிராக்டிக்கலா பேசு, யதார்த்தத்துக்கு ஒத்து வரத பேசு இப்படின்னு சகோதரர்கள் சொல்லுகின்றார்களே. இது மாதிரி நாம மார்க்கத்தை பின்தள்ளினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆலால சொல்றான், நல்லுபதேசங்கள் வரும் பொழுது துர்பாக்கியசாலிகள் அதை நிராகரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக செய்த பிரார்த்தனையில ஒண்ணு, யா அல்லாஹ் பயனற்ற கல்வியை விட்டு நீ எனக்கு பாதுகாப்பு தா. இந்த பயான் இல்ல எந்த ஒரு சொற்பொழிவு, எந்த ஒரு சும்மா மேடை, எந்த ஒரு பிரச்சார நோட்டீஸ், இது எல்லாமே கல்வி. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள். இந்த கல்விகள் பயன் இல்லாம ஆயிடக்கூடாது. இவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம், இந்த இடத்தை அடைய போறோம்னு இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பயனில்லைன்னு சொன்னா அந்த பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன், மலக்குமார்கள் அவனுக்கும் ஒரு தொகை வருவாங்க. அவனுக்கும் ஒரு தொகை வந்து கண்ணு கெட்ட தூரத்துல உட்காருவாங்க. அதுல இருந்து 2 கொடூரமான மலக்கள் வருவாங்க. வரும்பொழுதே பயப்பட ஆரம்பிப்பான். அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாம் புரிய வைப்பான். பயந்து கொடூரமாக வருவாங்க. அருகத்தக்க ரூபத்துல வருவார்கள். இந்த உலகத்துல இந்த காலத்துல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு இறை நிராகரிப்பாளர் ஒரு எலும்பு, ஒரு மனித எலும்பையோ அல்லது ஒரு மிருகத்தினுடைய எலும்பையோ கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லுகின்றீர்களே இந்த எலும்பையா உமது இறைவன் உயிரோடு கொண்டு வருவான் என்பது மாதிரி ஒரு கேள்வியை கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த எலும்பை, இந்த மனிதரை எவன் முதல் தடவை படைத்தானோ அவனுக்கு 2வது தடவை கொண்டு வருவது கடினம் அல்ல என்று சொல்லுங்கள்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான். இன்னைக்கு மரணம், மறுமை வாழ்க்கை என்று சொன்னா ஏதோ ஒரு கதை மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல பேசப்படுது. ஆனா அந்த கெட்ட அடியான நல்ல புரிய வைப்பான். பார்த்து பயந்து அந்த கொடூர முகத்தோட வந்து அல்லாஹ்வுடைய வெறுப்பால அவனுடைய தண்டனை பெறக்கூடியவனாக உன்னுடைய உடலில் இருந்து நீ வெளியேறுன்னு சொல்லி அவனை துன்புறுத்துவார்கள். அவனுடைய முதுகுல அடிப்பார்கள், அவனுடைய முகத்திலும் அடிப்பார்கள். ஒரு கடினமான ஒரு கம்பளியில இருந்து
ஒரு முடியை புடுங்குவதற்கு எவ்வளவு சிரமமோ அது போன்று அவனுடைய ரூஹ் எடுக்கப்படும். யாருக்கு? பாவிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டினாங்க, ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கும் ஒரு மூமினுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தொழுகை என்று சொன்னார்கள். எத்தனை பேருக்கு இந்த தொழுகையில் அக்கறை இருக்கு? எத்தனை வக்துகளை அக்கறையோட தொழுகிறோம்? இப்படி இந்த மர்ம வாழ்க்கையை பின்தள்ளி வாழ்ந்தவனும் இந்த இடத்தில் வந்தால் நிலைமை என்ன ஆகும்? அடிச்சு அரைஞ்சி அந்த ரூஹ் எடுப்பாங்க. நரகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த நெருப்பு ஆடையில் இந்த ரூஹ் வைக்கப்படும். வானத்திற்கு எடுத்து செல்வார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு அந்த நாளில் வானம் திறக்கப்படாது, அங்க எந்த ஒரு வரவேற்பும் இருக்காது. துர்நாற்றத்தோடு அந்த ரூஹ் எடுத்து செல்லப்படும். அங்கிருந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும் இந்த கேடுகட்டவனுடைய உயிரை அவனுடைய பரிசுக்காக வேண்டி கெட்ட அடியார்களை பதிவு செய்யக்கூடிய சிஜ்ஜீன் என்ற அந்த பட்டியலில் பதிவு செய்துவிட்டு நீங்கள் அவனுடைய உடலில் செலுத்துங்கள். இது உடல்ல செலுத்தப்படும். அடுத்தது என்ன? செலுத்தியா இன்னும் முடிஞ்சா? இதுக்கு பிறகு நாம் அங்க பார்ப்போம், அந்த ஜனாசா வச்சுக்கிட்டு நாம படுற பாடா, அதை எடுக்க கூடாது, அந்த பள்ளியில அடக்க கூடாது, இந்த பள்ளியில அடக்க கூடாது, கபர்ஸ்தான் தர மாட்டோம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குது. அவர்களை கபரடக்கம் செய்தால் நாமெல்லாம் அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம எல்லாம் எல்லாரும் தெளிவாக ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குர்பானியை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் அந்த கபரிஸ்தானில் நின்று அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். அடக்கம் செய்யக்கூடிய அந்த மனிதர், அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மனிதர், மலக்குமார்கள் வந்து அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்கு தைரியத்திற்காகவும் அவருடைய அந்த வேதனை அதாபில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பிற்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நாம சீரமா தாய் தகப்பன் அடக்கம் பண்ணிட்டு கூட ஒரு 10 நிமிஷம் ஓடியாந்துருவோம். சகோதரர்களே, இது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தா, நம்மளுடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்டால், நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்காக என்று பிரார்த்திக்க வேண்டும். அப்ப எல்லாரும் திரும்பி வந்த உடனே அந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி? மரணமும் மரணத்திற்கு பின்னாடி முதலாவதாக தொடங்கக்கூடியது அந்த மன்னரையினுடைய வாழ்க்கை. அதுல முன்கண் நக்கீர் என்று சொல்லக்கூடிய கருநீல நிற கண்களை கொண்ட மலக்குகள் இறங்குவார்கள். இறங்கி அவனிடத்தில் கேட்பார்கள், உமது இறைவன் யார்? உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ்வை வணங்கியிருந்தால் மட்டும் அல்லாஹ் என்று சொல்லுவான். இதை விட்டு அல்லாஹ்வை வணங்கலாம், அவுலியாட்டையும் நம்மளுடைய பிரார்த்தனை செய்யலாம், அல்லது சிலைகளையும் வணங்கலாம், அல்லது மனிதர்களையும் வணங்கலாம், அல்லது இறைவனை மறுத்து வாழலாம். இப்படி வாழ்ந்திருக்கிறவன் லா அதிரி என்று சொல்லுவான். எனக்கு தெரியாதே, இந்த பேர் சொல்லப்பட்டுச்சே, உலகத்துல காதுல கேட்டுச்சே அப்படின்னு சொல்லுவான். லா அதிரி என்று சொல்லக்கூடிய அந்த பதிலை தவிர அவனிடத்துல ஒன்றும் இருக்காது. இணை கற்பித்திருந்தால் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய இரத்த வந்த உறவுகள், நம்மளுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்ச, தம்பி, சகோதரன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எதிர இருக்கின்றார்கள். பெரும்பான்மையாக ஆதரிக்கக்கூடிய கொள்கை என்ன? கபருக்கு போலாம், கபூர்ல போய் துவா செய்யலாம், கபருக்கு முத்தம் போடலாம், அவர்கள் மூலமாக உதவி தேடலாம். இந்த கொள்கையை சத்தியம் என்று சொல்கின்றார்கள். இதை செய்தவனுடைய அமலை அல்லாஹ் தஆலா நாசமாக்கிடுவான். கபூர்ல கேட்கவும் சொல்லுவான், எனக்கு தெரியாது. அடுத்த கேட்கக்கூடிய தூதர் யார்? உனக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் யார்? நீ யாரை பின்பற்றின? கபூர்ல போயிட்டு எந்த மனிதரை காட்ட முடியும்? நான் இவரை பின்பற்றினேன், நான் இவரை பின்பற்றினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவன் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். இதை விட்டு ஷேக்குக்கு பின்னாடி போனவன், அரசியல்வாதிக்கு பின்னாடி போனவன், அரசியல்வாதிக்கு இன்றைக்கு முஸ்லிம்களில் பெயர்களில் உள்ளவர்கள் போறாங்க. எப்படி கேக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு முஸ்லிம் கேட்கணும். போன வாரங்கள்ல உணர்வு பத்திரிக்கை நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. சகோதரர் பிஜே அவர்களை ஒரு டெலிவிஷன்ல பேட்டி எடுக்கிறாங்க.
அந்த நிகழ்ச்சியில அதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நம்மளுடைய முஸ்லிம் பேரை சொல்லிக்கொண்டு சமுதாய இயக்கமாக நடத்தக்கூடிய வேற ஒரு அமைப்புல உள்ள வேற ஒரு தலைவரும் பேட்டி கொடுக்கிறாரு. உங்களுக்கு முன்மாதிரி தலைவர் யார் என்று கேட்கப்படும் பொழுது அந்த அமைப்பை சேர்ந்தவர் சொல்லுகின்றார், ஒரு அரசியல்வாதியினுடைய பெயரை என்று சொல்லுகின்றார், வை கோபாலசாமி என்று. நம்மளுடைய சகோதரன் பிஜே சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல வச்சா ஞாபகத்தை கொடுத்தான். யாரும் சொல்லிருக்கலாம் ஏதாவது உலக அடிப்படையில, அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேர சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு அரசியல்ல இறங்குறதுக்காக யார வேணாலும் பின்பற்றலாம், அரசியல்வாதி ஒன்று சொன்னாங்கன்னா சமாளிச்சுக்கிறலாம், ஏதாவது ஒரு எண்ணமாவது அது மீளாதாக இருக்கட்டும், அல்லது இயேசு நீரோடை அதுவோட இதுவோடைன்னு சொல்லி புத்தக திறப்பு விழா இல்ல வேற ஏதாவது மாற்று மத கலாச்சாரத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலேயும் மார்க்கத்திற்கு முரணாக சமாதான அடிப்படையில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை எப்படி சொல்வார்கள்? உனக்கு யார் நான் தூதரை அனுப்புன, யார வாழ சொல்லியிருந்தேன், இவ்வளவு பெரிய உலகத்தை, இவ்வளவு மனிதர்களை, இவ்வளவு வாழ்வாதாரங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தி இந்த உலகத்தை நான் எதுக்காக இயக்கி கொண்டிருந்தேன், உனக்கு தூதர் யாருக்கும் அனுப்பணும் நல்லா கேட்டா மனிதரை பின்பற்றவன் எப்படி சொல்லுவான்? ஒவ்வொரு விஷயத்திலும் திருமணம் எப்படி செய்யணும், சிறுநீர் எப்படி கழிக்கணும், சாப்பாடு எப்படி சாப்பிடணும், ஆடை எப்படி அணியணும், கல்வி எப்படி படிக்கணும், தாய்கிட்ட எப்படி பேசணும், தந்தைகிட்ட எப்படி பேசணும், உறவு முறைகளை எப்படி அமைத்துக் கொள்ளணும், வியாபாரத்தை எப்படி செய்யணும், கொடுக்கல் வாங்கலை எப்படி வைக்கணும், தர்மத்தை எப்படி வைக்கணும், அண்டை வீட்டாரோட எப்படி பேசணும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பார்த்து பார்த்து வாழ்ந்தவனை தவிர எவனும் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? கொடுக்கல் வாங்கல சேட்டுக்காரன் பேச்சு கேட்கணும், பொழுது போறதுக்கு சினிமாக்காரன் பேச்சு கேட்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிராகரிப்பான செய்யக்கூடிய கொள்கை வேணும், கல்யாண உறவு அமைக்கிறதுக்கு பொருளாதாரம் திரட்டணும். இப்படி செய்யறவன் அல்லாஹ்வுடைய தூதர்னு கபூர்ல எப்படி சொல்லுவான்? தாயின் தகப்பனுடைய பேச்ச நமக்கு பிரச்சனை வந்தா கழட்டி விட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண உறவை பற்றி எப்படி தெரியுமா சொல்றாங்க? இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க பாதியை முடிவு செய்வீங்க, தீன்ல பாதியை முழுமை செய்வது நிக்காஹ், பாக்கி இருக்கிற பாதிக்கு அல்லாஹ்வை பயந்துக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. கல்யாணத்துல பாய் அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிறது, அவங்களா போடுறாங்கன்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயமா? குடும்பத்தில் நடக்கிற வரதட்சணை கல்யாணத்துல பங்கெடுத்து சப்போர்ட் பண்றது சாதாரண விஷயமா? இது என்ன, இது சாதாரண விஷயம்னா அல்லாஹ்வுடைய தூதர் பாதின்னு சொன்னாங்களே. இதுல தூதருடைய வழியை பின்பற்றாதவன், அதை பற்றி பேசாதவன், அதை பற்றி சிந்தனை செய்யாதவன் எப்படி சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவானா? அங்க போய் நின்றுட்டு நான் அதிரி அப்படிமா. இதுக்கு பிறகு நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகத்துல நாளை காலையில இருந்து எல்லாரும் ஓட போறோம். எங்க? கம்பெனிக்கு போகணும், 7 மணிக்கு போகணும், 8 மணிக்கு போய் வேலை பார்க்கணும், கொடுக்கறத செய்யணும், எல்லாம் அங்க நடக்கிற மன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கணும், அது திட்டினா வாங்கிக்கணும், ஏதாவது அதிகமா வேலை கொடுத்தா செய்யணும், எல்லாத்தையும் நாளை காலையில இருந்து தொடங்க போறோம். எதுக்கு வேண்டி? இங்க ஒரு 24 மாசம் வேலை பார்த்தா ஒரு 2 மாசம் அல்ல 12 மாசம் வேலை பார்த்தா ஒரு 45 நாள் ஊர்ல போய் சந்தோஷமா இருக்கலாம். இதுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம். அந்த கேள்வி கணக்கு கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானே சத்தியம் நினைச்சா ஒவ்வொரு நாளும் அதை காதலிக்கணும். என்னத்த கபூர்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எல்லாம் ஏற்படுத்துவான். எப்படி தெரியுமா ஏற்படுத்துவான்? ஹதீஸ்கள்ல வருது, பௌர்ணமி நிலவை போன்று கபரை அலங்கரிப்பான். நம்ம 6க்கு 2 அப்படியே அல்லனா 6க்கு 3 வெட்டி உள்ளக்க வச்சுட்டு அப்படியே இருட்டறையோட திருப்பிடுவாங்களா? அந்த இடத்துல நல்லடியார் என்று முடிவு செய்யப்பட்டால் அல்லாஹ் தஆலா அதை 60க்கு 70ஆக கால்குலேட்டர் அடிச்சா 5000 சதுரடி கிட்ட வரும். அந்த சதுரடி மாதிரி உள்ள அழகான அந்த கபரை விரிவாக்கம் பண்ணுவான். அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படும், என்னுடைய அடியானுக்காக சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வையுங்கள். நறுமணம் எப்படிப்பட்ட நறுமணம்? இந்த 60க்கு 70 முழமாக அந்த கபரு பெரிதாக்கப்பட்டு அந்த இடத்துல அப்படியே சொர்க்கத்தினுடைய வாசல் அப்படியே திறந்து வச்சு கமகமகம என்று வாசம், அப்படியே அதை பார்த்து சந்தோஷம். அங்க இருந்து ஒரு அழகான மனிதர் அப்படி உள்ள வருவார். யாருக்கு? நல்லது செஞ்சிருந்தா, கதை கேட்ட மாதிரி வாழ்ந்திருந்தா இல்ல. கதை கேட்போமே, ஈரான்ல அப்படி இருக்குது, சவுதி அரேபியால இப்படி இருக்குது, அப்படி இருக்குதா? அப்படி இல்ல. இது பேசப்படுகின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஏற்படுத்தினது என்று நம்பி இருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றானே அவனுக்கு அப்படியே திறந்து வைக்கப்படும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அழகான மனிதர் உள்ள வருவார். யாருப்பா நீ? யாரு நீ?
இவ்வளவு அழகா இருக்கிறிய. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நண்பர்கள்ல ரொம்ப அழகாக படித்தவர்கள், நல்ல பியூட்டியா இருக்கக்கூடியவர்களோட, கெட்ட வார்த்தை பேசாதவர்களோட நம்மளுடைய நட்பு இருந்தால் எப்படி இருக்கு? அல்லாஹ் தஆலா அப்படியே அழகாக அலங்கரித்து சில பேர் சொல்லுவோம், என்னமா இருக்கிறான் பாரு ஆள் அப்படின்னு. இது மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்கள் நன்றாக இருப்பதும் அல்லாஹ் கொடுத்த நியமத். அது மாதிரி ஒரு மனுஷன் அப்படியே அனுப்பும் போது யாருன்னு சொல்லி அந்த நல்லடியா கேட்பான். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அந்த வந்த மனிதர் சொல்லுவார், ஒன்னு இந்த 6க்கு 2 ஆனது 60க்கு 70 ஆயிடுச்சு. பேலஸ் மாதிரி அலங்கரிக்கப்படுது. பௌர்ணமி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழகா சொன்னாங்க, முழு பௌர்ணமி நிலவு போன்றுன்னு. கடற்கரை பகுதியில் வாழ்கின்றவர்களுக்கு இது புரியும். கடற்கரைக்கு போய் 14-15 பிறைகள்ல போய் நின்னா அப்படியே அந்த கடல் தண்ணி, அப்படியே அந்த மண்ணம், அந்த அப்படியே அந்த மணல், அப்படியே வெளிச்சமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன், இதெல்லாம் அப்படியே பார்த்தா இது மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்துவாங்கிறான். முழு பௌர்ணமி நிலவு மாறி அவர்களுடைய கபர்கள் அலங்கரிக்கப்படும். அந்த இடத்துல மனிதரை கேட்பான், யாரு? அல்லாஹ் தஆலா நீ செய்தாய அமல் அதை உனக்கு என் உருவத்தில் கொடுத்திருக்கான். அவர் அங்க சந்தோஷத்தை கொடுப்பார். பார்த்துட்டு இருக்கிறது இன்பம், பேசிக் கொண்டிருக்கலாம், ஒரு துணை அமைகிற மாதிரி. அது கூட ஒரு ஆள் இருக்கிற. இதே பாவியாக இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எனக்கு என்னன்னு தூக்கி பின்னாடி போட்டு வாழ்ந்திருந்தால் என்ன தெரியுமா நிலைமை? அவருக்கு சம்பட்டியால் அடிக்கப்படும். நரகத்தினுடைய கதவுகளை திறந்து வையுங்கள், நெருப்பு காற்றுகள் அங்கிருந்து சுவால் அப்படி வீசும். தனியா இருக்கணும். இன்னைக்கு ஃபேன் இருக்குது ரூம்ல, நம்ம இங்க இருந்து போனா ரூம்ல போய் படுக்கிறது ஏசில, அழகாக நல்ல கம்பளியோட அப்படி தூங்குற சுகமா இருக்கு. காலையில எந்திரிச்சா குளிக்கும் இல்லாம சூடும் இல்லாம அழகான ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குளிக்கிற ஏற்பாடு, அழகான ஆடைகள், நல்ல நம்மை அலங்கரித்துக் கொண்டு அழகா கம்பெனிக்கு போறோம். என்ன ஒரு வாழ்க்கை! இந்த வாழ்க்கையில கொஞ்சம் தியாகம் செய்தால் 60 வருஷம் 70 வருஷம் அல்லாஹ் நாடுற மரணம் வரைக்கும் தியாகம் செய்தால் சொல்லி காட்டல கிடைக்கும். செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் அப்படியே சம்மட்டியால் அடி விழுகும். நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அடுத்து ஒரு கேடுகட்ட மனிதர் வருவார். கேடுகட்ட மனிதர்னா சாதாரண மனிதர் இல்ல. ஒரு பார்த்தாலே ஒரு தடவைக்கு மேல இன்னொரு தடவை பார்க்க முடியாத முகங்களை போன்று தூரமாக வருவார். அவனிடத்தில் வந்து அமருவார். அவன் கேட்பான், நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது, சம்மட்டியால் அடி கொடுக்கப்படுகின்றது, நீ யாருப்பா இப்ப வந்து நிக்கிறிய? எல்லாம் சொல்லுவான். அந்த இடத்துல சொல்லப்படும், அந்த மனிதர் சொல்லுவார், நீ இந்த உலகத்துல செஞ்ச கேடுகட்ட காரியங்களா இருக்குதே, மக்ரூன்னு சொல்லி சிகரெட் அடிச்சிய, பிரச்சனை சொல்லி தண்ணி அடிச்சிய, பொழுதுபோக்குத்தான் சொல்லி சினிமா பார்த்திய, மன திருப்தின்னு சொல்லி பாடல்கள் கேட்டிய, சங்கீதத்தில் அப்படியே பிறண்டு உளுந்திய, என்னத்தையெல்லாம் புறக்கணிச்ச, பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி லோன் போட்டு எவ்வளவு வியாபாரம் செய்த, எவ்வளவு வீடு கட்டின, அனாச்சாரங்கள் உனக்கு சாதாரணமாக தெரிந்ததே, இதையெல்லாம் எருபத்துல எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அங்க கொடுக்கிற வாக்கு மூலம் எதுக்கு? இந்த கேடுகட்ட முகங்களை சினிமால பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ரசிக்கிறது, இல்ல வேற விதமா வேற மாதிரி படம் பார்க்கிறது, ஒரு பெண்ணுடைய ஒரு சதையை பார்ப்பது ஆணுக்கு சுகம்தான். இது இழந்துருவோமே. இது 1 வருஷத்துக்கு கிடையாது, 2 வருஷத்துக்கு இல்லையே, 3 வருஷத்துக்கு இல்லையே, முடிவே கிடையாது. ஏன் அந்த வாசலை நாம் திறக்க வேண்டும்? சினிமா பார்க்கலன்னா நம்மளை எவன் அடிக்க போறான்? பாட்டு கேட்கலன்னா நமக்கு ஒரு துன்புறுத்தல் என்ன? ஒண்ணும் கிடையாது. அந்த நேரங்களை எல்லாம் எப்படி நாம் வந்து செலவு செய்யறது? நல்ல நண்பர்களை ஏற்படுத்தலாம், நல்ல புத்தகங்களை படிக்கலாம், வீட்டிற்கு போன் செய்து பேசலாம், குர்ஆனை படிக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டுமே உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். கவலை இருக்குன்னு சொல்லி பாட்டு கேட்டா, கவலை இருக்குன்னு சொல்லி சிகரெட் அடித்தால், சிகரெட்லாம் இன்னைக்கு 12 வருஷம் படித்த மார்க்க அறிஞர்கள் தங்களை சொல்லக்கூடியவர்கள் மக்ரூன் எழுதி வச்சிருக்காங்க. அது வெறுக்கத்தக்க பொருள், அது ஹராம் இல்லையா? இஸ்லாம் எப்படி சொல்லுது? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வசனத்தை சொல்றான், உங்களுக்கு நீங்களே உங்களுடைய கைகளால் நாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிகரெட் அடிச்சா ஒரு நன்மை இருக்குதா?
அடிச்சா பக்கத்துல இருக்கவனுக்கு துன்பம், சமூகத்துக்கு துன்பம், மனித சமுதாயத்துக்கு எல்லாம் அந்த ஒவ்வொரு புகையும் ஓசோன் வரைக்கும் பாதிக்குங்கிறான். அடுத்தவர்களுக்கு கேன்சர் உண்டாக்குங்கிறான். அதை நம்ம சாதாரணமாக பயன்படுத்துறோமே, காசு செலவாக்குறோம், திருமணமுக்கு நோய் ஏற்படுத்திக் கொள்றோம். இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகள்லாம் செஞ்சவன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அனுபவிப்பான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி வாழணும். இது கபூர்ல இருக்கக்கூடியது. அடுத்தது என்ன? மறுமை. இந்த மறுமை வாழ்க்கை இருக்கு. மறுமை வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் புலம்பக்கூடிய புலம்பல் இருக்க, சாதாரண புலம்பல் இல்ல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா மறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில எல்லாரையும் எழுப்பி ஒரே மன்றத்துல நிக்க வைப்பான். மறுமைனா அம்மா யத்தஸஅலூன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறானே, அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சாதாரணமா? அது ஒரு மாபெரும் ப்ரோக்ராம். அது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. எதுக்கு சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை மனிதர்களையும் ஒரே மன்றத்தில் எழுப்பி விடுவான். ஒரே மன்றத்தில் எழுப்பி, ஆடை இருக்காது, செருப்பு இருக்காது, கத்தனா செய்யப்பட மாட்டாது. அப்படி எந்திரிச்சு எதற்காக இங்க நிக்கிறோம், நம்ம யாரு, என்ன இங்க நடக்குது, ஒன்னும் புரியாத நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியே ஒரு புறம் சூரியன் இருக்குதே அப்படியே இறக்கிட்டே ஒரு கீழே, வெப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். மனிதர்கள் அழுது கொண்டு புலம்பி கொண்டு ஓடுவார்கள். எதற்காக நிக்கிறோம்னு தெரியாது. பிறகு அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. நமக்கு அப்படியே மயக்கலாம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா யோசிப்போம், நம்ம யாரு என்ன அப்படின்னு. பக்கத்துல நம்ம நண்பர் இருந்தா சொல்லுவாரு, ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் கம்முனுங்க, நீங்க இந்த மாதிரி காலைல வந்தீங்கல்ல, காலைல ஆபீஸ் போகும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, சகோதரர் கொண்டு தான் உங்களுக்கு ஓட்டாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருங்க. அப்புறம் இவருடைய நினைவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும், சரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சூழல் மறுமையில வரும். எப்படி வரும்? உலக வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வரும். நாம எங்க வாழ்ந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் ஞாபகத்துக்கு நல்லா கொண்டு வருவான். சூரியன் அப்படியே 1 மைல் தூரத்துக்கு அப்படியே இறக்கி கொண்டே வருவான். வேர்வைகள் அப்படியே வேர்த்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக அப்படியே 1 அடி, 1/2 அடி, 2 அடி, 3 அடி போய் காதுகள் வரை, கடவாய்கள் வரை வியர்வையில் அப்படியே தத்தளிப்பார்கள். பாவத்திற்கு தக்கவாறு அந்த வியர்வை அமையும். இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா கூட ஒவ்வொருவரும் நேரடியாக அல்லாஹ் விசாரிப்பான். எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து அவனுடைய உள்ளம் கவலை கொள்ளும். என்ன செய்யறது? அந்த நாளினுடைய கடுமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் அதை விட்டு விடுவாள். கருப்பணி பெண்கள் அந்த கருவை ஈன்று விடுவார்கள். அவ்வளவு பயம். மனிதர்கள் அப்படியே அந்த ஈஸ்வர்கள் மாதிரி பறந்து விழுந்தவர்களாக, அந்த வர்ணனையே கொடூரமானது. இந்த சம்பவத்தை எல்லாம் அனுபவிக்க போறோம். எல்லாம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துலங்க எல்லா விஷயத்துக்கும் நாம எதை காரணம் சொல்றோம்? குடும்பத்தை காரணம் சொல்றோம், கொண்டாட்டிய காரணம் சொல்றோம், பிள்ளைகளை காரணம் சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, உன் சகோதரனை விட்டு நீ விரண்டு ஓடுவ, வ உம்மிஹி, உன் தாயை விட்டு விரண்டு ஓடுவான், வ சாஹிபத்திஹி, மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான், வ பனீஹி, உன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். அவனுடைய நிலை அந்த நாளில் கடுமையானதாக இருக்கும். அவனை பற்றி யோசிப்பான். உறவுகளை எல்லாம் விட்டு உறவை தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்கு இஸ்லாம் எப்படி சொல்லுது? சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு வலியுறுத்துது. இஸ்லாத்திற்கு முரண் என்றால் தாய் இறக்கலாம், இஸ்லாம் ஆதரிக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்று கருத்து என்றால் தகப்பன் இறந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாம் சொல்லுது. எப்படி? சாது பின் அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவங்களுடைய தாய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கும்பிடுறதை விட்டுடு, இல்லனா நான் இறந்துருவேன். சாது பின் அபி வக்காஸ் என்ன சொன்னாரு? நீ இறந்து பிழைச்சி எத்தனை தடவை இருந்தாலும் நான் இந்த கொள்கையை விட்டு மாற மாட்டேன். இஸ்லாம் இது ஆதரிக்கும். எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் என்று வந்தால், உன்னுடைய தாயும் உன்னுடைய தகப்பனும் இந்த உறவெல்லாம் அதற்கு எதிராக அமைந்தால் அதை பற்றி ஒரு சிறு அளவு கூட இறங்கி போவே சொல்லணும். அவங்க மரணித்தாலும் சரி,
பேசவில்லை என்றாலும் சரி, ஊர் நீக்கினாலும் சரி, அல்லாஹ் ரசூல் உன்னுடைய உள்ளத்துல பெருசா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், தாய் தந்தை இந்த உறவுகள் எல்லாத்தையும் விட நான் உன்னிடத்துல உங்களுடைய உள்ளங்களில் பெரிதாக வேண்டும். அப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். ஏனென்றால் அல்லாஹ் இது மாதிரி ஏற்பாடெல்லாம் செய்ய இருக்கிறான். எல்லாரும் ஓடிடுவாங்க. சம்பாதிச்சு கொடுத்த பொண்டாட்டியாச்சே வந்துட மாட்டாங்க, பெத்து வளர்த்த பிள்ளையாச்சே வந்துடாது, தகப்பனாச்சே வரமாட்டார். அடுத்தது அல்லாஹ் ஆயத்துக்கள்ல சொல்லி காட்டுறான். அடுத்தது ஒவ்வொரு மனிதனும் இந்த அமளிகளை எல்லாம் கண்டுவிட்டு அல்லாஹ் படத்துல பணயம் பேச ஆரம்பிப்பான். மறுமையில பணயத்திற்கு முதலாவது சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன தெரியுமா? பிள்ளை எடுத்துக்கையா அல்லாஹ், என்னுடைய பையன் இருக்கிறான், இவனை தூக்கி நீ தண்டிச்சிரு, என்ன விட்டுரு, இவனை நீ தண்டிச்சிரு, நரகத்துல போட்டுரு, என்ன காப்பாத்து, என்னுடைய மனைவியா நரகத்துல போட்டுரு, எல்லாத்தையும் உறவுகளை எல்லாம் என்னை ஆதரித்த உணவுகள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு பார்த்தா என்னை ஆதரித்தார்களே அவர்களை எல்லாம் நீ போட்டுரு, ஆனா என்ன காப்பாத்திரு, என்ன இதை விட்டு இந்த கடுமையான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்து. இது ஒவ்வொரு மனிதனுடைய வேண்டுகோளாக இருக்கும் மறுமை. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு செய்தியில வருகின்றது, நரகம் இருக்கு, இந்த கடுமையான சம்பவத்துல அல்லாஹ் தஆலா நரகத்தை கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? அந்த நரக நெருப்புக்கு 70,000 கடிவாள கயிறுகள் இருக்கும். ஒவ்வொரு கயிறுக்கும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். நரக நெருப்பு அப்படியே இழுத்து கொண்டு வரும்போது குற்றம் செய்தவனுடைய உள்ளங்கள் சொல்லும், நாம் தண்டிக்கப்பட இருக்கின்றோம், தெளிவாக்கப்படுச்சு, நம்ம என்ன நிலைமைக்கு போக போறோங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ளக்கூடிய நேரம். அந்த நேரத்துலதான் அழகாக அல்லாஹ் சொல்றான் 70வது அத்தியாயத்துல, ஈடாக தன் மகன்களையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரனையும் அனைவரையும் விட்டுவிட்டு என்னை விடுதலை செய். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மாதிரி அல்லாஹ் வசனத்துல சொல்றான், இந்த மனிதன் இருக்கிறானே 2 வகையான குழப்பத்தை புலம்புவான். உலகத்துல செல்வந்தர்கள்ல பாதி பேரு சத்தியத்துக்கு வரமாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய பணக்காரனுக்கு இந்த ஏகத்துவ சிந்தனை, அல்லாஹ்வுடைய தூதரனுடைய வழிமுறை இது கடினமா இருக்கும். அவனுக்கு மறுமை நாள்ல இடது கையில் அந்த புத்தகங்கள் வழங்கப்படும். அது வழங்கினதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான், எனக்கு இது வழங்காம இருந்திருக்குங்க. அடுத்தது பாத்துமான் கொடுக்குறான், என் செல்வம் இன்னைக்கு என்ன பாதுகாக்கலையே, நான் இந்த உலகத்துல நல்ல செல்வந்தரா இருந்தனே, அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அடுத்து சொல்றான், நான் இந்த உலகத்துல நல்ல அதிகாரத்துல இருந்தனே, அந்த அதிகாரம் இன்றைக்கு என்னை விட்டு அழிஞ்சிடுச்சே. இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செய்யக்கூடியவர்களை எல்லாம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸை செயல்படுத்துறதுக்கெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டுல உட்பட எல்லா உலகளாவிய மட்டங்கள்ல பெரிய பெரிய செல்வந்த தொழிலதிபர்கள், ஆட்சியாளக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை அப்படியே இரண்டாம் பட்சமா பாக்குறான். இதை பத்தி ஒரு சிந்தனை கிடையாது. குழப்பம் எப்படி இருக்கும்? செல்வம் கை கொடுக்கல, அதிகாரம் கை கொடுக்கல. நாமளும் செல்வத்தாலியா இருந்து நாம சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் தவறானதுல இருந்து அதை பற்றி ஒரு அலட்சியம் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன? ஒரு கல்யாணம் பண்ண போறோம், அதிகபட்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதை பத்தி கவலை கொள்ளல, அதை பத்தி பயப்படலன்னா செல்வம் வந்துருமா? வாங்கின 50 பவுன் ஆனா கேவலம் ஒரு 10 பவுன் நம்ம கூட வந்துருமா? ஒன்றுமே வராது. அந்த இடத்துல புலம்பக்கூடியவனாக இருப்பான். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஜின்கள்ல ஒரு இனமும் மனிதர்கள் ஒரு சாராரும் நரகத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்துடைய 179வது வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள், கண்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் கால்நடைகளை விடவும் கீழானவர்கள், அதை விடவும் கீழானவர்கள். நல்ல உபதேசங்கள் எல்லாம் நமக்கு கேட்கிறோம்னா அது அதோட முடிஞ்சிச்சு. நல்ல விஷயங்களை உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு அத்தாட்சிகளை பார்த்தா அதை பத்தி சிந்தனையே கிடையாது. இந்த கடல்கள் எப்படி படைக்கப்பட்டுச்சு, நாம் வாழ்கின்ற இந்த பூமி எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இதெல்லாம் யார் செஞ்சா,
இதெல்லாம் மனிதனால செய்ய முடியுமா? இல்ல தானாக வந்திருந்தா இப்படி சீராக இயங்குமா? இந்த மனிதனுக்கு இந்த டார்வின் மாதிரி லூஸ் இருக்கிறானே, குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்றானே, குரங்குல இருந்து வந்திருந்தா மனுஷன் சாப்பிடுற மாதிரி ஃபுட் உலகத்துல நிறைய இருக்கணும். மீன் இருக்குது, சாப்பிட்டா சாவ மாட்டான். ஆடு இருக்குது, சாப்பிட்டா நல்லா இருக்கிறான். எவ்வளோ தாவர வகைகள் இருக்கு, அது சாப்பிடும்போது மனுஷனுக்கு விட்டமின் இருக்கிறான். இதுவே அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறாங்கிறதுக்கு பெரிய வெளிப்படையான அத்தாட்சி. இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், கண் இருக்கும் அவர்களுக்கு பார்வைகள் இருக்காது, நல்லா கேட்பாங்க, அவரை சிந்திக்க மாட்டாங்க, உள்ளங்கள் அவர் சிந்தனை செய்யாது, அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இன்னும் கீழானவர்கள், அவர்களை கொண்டுதான் நரக நெருப்பை நாம் நிறைப்போம். இப்படி வாழ்ந்தவனுடைய ஒரு வாக்கு மூலம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. என்ன தெரியுமா இருக்குது? இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கும்போது மனிதன் அல்லாஹ்ட்ட ஒத்துக்கொள்றான். எப்படி ஒத்துக்கொள்றான்? குற்றவாளியா ஆயிட்டோம், அல்லாஹ்ட்ட சொல்றான், ரப்பனா எங்கள் இறைவா, வபுசரா நாங்க பார்த்துட்டோம், வசமியனா நாங்க கேட்டுட்டோம், இப்படி எங்களுக்கு அவகாசம் கொடு நல்ல மனிதன் செய்யறதுக்கு. எங்க மரண தருவாயில ஒரு தடவை கேட்கறது, ஆகிரத்துல ஒரு தடவை கேட்கிறான். எல்லாத்தையும் ஒத்துக்கொள்றோம், நீ எங்களுக்கு எல்லாம் செஞ்ச, நாங்க படிப்பனை பெறல, இப்ப நீ எங்களை திருப்பி இந்த உலகத்துக்கு அனுப்பினா உறுதியான நம்பிக்கை கொள்ளுவோம். சாதாரண நம்பிக்கை அல்ல, உறுதியான நம்பிக்கை கொள்ளுவோம், நல்ல அமல்களை செய்வோம், திருப்பி ஒரு இடத்துல நல்லடியாரா வருவோம். அல்லாஹ் கேட்பானா? அந்த நேரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நேரமா? வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரமா? திரும்பி அனுப்பக்கூடிய நேரமா? நடக்காது. நபிமார்களுடைய குடும்பம் நரகத்திற்கு போகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நரகம், திரும்ப முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஆச்சே, திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பையன் நரகம் போவான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அவர் நரகம் போவாரு, நபிமார் வாப்பாத்தரன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவானா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் நம்ம எல்லாம் விட தரத்தில் யோசித்து பார்த்தால் மிக உயர்ந்த தரம். இந்த உலகத்திற்கு ரஹமத்துல் ஆலமீனை பெற்றெடுத்தவர்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் காலு தூசி சம்பாக மாட்டோம், ஆனா நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான். அப்ப இந்த சந்தர்ப்பம் இருக்கு, இங்க சந்தர்ப்பம் இருக்கு. திரும்ப தொழுதுகள்லாம் இன்னைக்கு நைட்டு தௌபா செஞ்சிடலாம், வாழ்க்கையை நேராக்கி கொள்ளலாம். ஆனா மறுமையில போய் நின்றுட்டு நாங்க ஒத்துக்கிட்டோம், குற்றவாளி ஆயிட்டோம், அபூஜகளுக்கும் நமக்கு ஒன்றாயிடும். பாவிகளுக்கும் நிராகரித்தவனுக்கும் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளுக்கும் இஸ்லாம் பெயரால் இணை கற்பித்தவனுக்கும் எல்லாம் அந்த லிஸ்ட்ல அடங்கிடுவான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்று வாழ்ந்தானே அவன் தப்பிப்பான். அங்க போயிட்டு நாங்க கேட்டுட்டோம், நாங்க கண்ணால பார்த்துட்டோம், 1000 தடவை பார்த்துக்க, அல்லாஹ் என்ன நீ 1000 தடவை அழுவு, அல்லாஹ் என்ன பிரச்சனை? அல்லாஹ் இதெல்லாம் எதுக்காக அனுப்புனா? கணக்கில் அடங்காத நபிமார்களை எந்த சமுதாயத்துக்கும் நாம நபி அனுப்பாம இல்லைங்கிறான். எத்தனை மொழி உலகத்தில் இருக்குதோ அத்தனைக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனையும் தண்டிக்க மாட்டான் அவனுக்கு அந்த தூது செய்தியை கொடுக்காம. எத்தனை பாஷைகள் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை பாஷைகளில் தூதர்கள் வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், அனைத்து சமுதாயத்துக்கும் நாம் தூதர்கள் அனுப்பியிருக்கிறோம். இவ்வளவு ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சு இதுக்கெல்லாம் மத்தியில நான் சொன்ன மாதிரி நபிமார்களுடைய மனைவிக்கு இந்த பாதை கிடைக்காம, இஸ்லாம் கிடைக்காம, நபிமார்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாக்கு இந்த மார்க்கம் இல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு இல்ல, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாக்கு இருந்துச்சு, அவர்களுடைய கணவனாக இருந்த ஃபிரௌனுக்கு இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தவர்களுக்கு இல்ல. நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு செஞ்ச இந்த கருணை இருக்கு. உலகத்தில் நம்மளை எவ்வளவு நாள் சோதிக்கலாம், தகுதி பெற்றிருக்கோம். தங்கத்தை மறுமையில உலக நிறைய தங்கத்தை அள்ளி தந்த என்ன உற்றுன்னு சொன்னா உற்றுவியா நல்லா கேட்பான், நான் செய்யறேன்னு சொல்லுவான் மனுஷன். அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த உலகத்துல கொடுத்திருக்கான். அதுலயும் தெளிவா வழங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர எவனையும் வணங்கிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை பேச்சை தவிர யாரு பேச்சும் கேட்க கூடாது. அவர் யாராக இருந்தாலும் சரிதான், இமாம்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருடைய சொல்லு ஒருபோதும் வஹியாகாது அப்படிங்கறதுல தெளிவா புரிஞ்சிருக்கிற இந்த பாதையை கொடுத்திருக்கிறானே, இது சாதாரண விஷயமா? இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்து நம்ம பிறகும் நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு சொன்னா நம்மளை விட பாவியார், நம்மளை விட துர்பாக்கிகள் யாரு? இந்த செய்தியை வாரம் ஒரு தடவை கேட்டு, வாரம் ஒரு தடவை படிச்சு, திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டு நாமளும் பழைய மாதிரி நிலைமை நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் போகும். பாய் எத்தனை தடவை பயான் பண்ணாலும் எங்களால சினிமா பார்க்காது இருக்க முடியாது,
எத்தனை தடவை பயான் கேட்டாலும் எங்க குடும்பத்தை நாங்க இஸ்லாமிய அமைப்புல வைக்க மாட்டோம், எங்க மனைவி மக்கள் சீரியல்ல இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய தாய் தகப்பன் வேற வழி கொள்கையில இருந்தா அதை பற்றி நாங்க கவலை கொள்ள மாட்டோம், எங்க வாழ்க்கை நாங்க இப்படித்தான் வாழ்வோம் என்று வாழ்ந்தால் அருமையில இந்த புலம்பல்களை தவிர வேறொன்றும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் பேசுகின்றோமோ அது மாதிரி எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பமே தவிர சடங்குகள் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு எல்லா கேட்ட விஷயங்களை எல்லாம் முடிந்த அளவிற்கு சக்திக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துபாய் மாநகரில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றுகிறார்கள். உரையாற்றிய சிடிக்கள், டிவிடிக்கள், பிஜே மொழிபெயர்த்த திருக்குரான், உணர்வு, ஏகத்துவம், தீன்குல பெண்மணி மற்றும் மார்க்க புத்தகங்களும் கிடைக்கும் இடம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நைப் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் டேரா, துபாய். தொடர்புக்கு 05084866296, 05062484663, 05052755642.